ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி அலைட் மோஷனில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ்ஸை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை டேப் பண்ணிட்டு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிக், ஓகேவா? அது வேறு எந்த எடிட்டிங் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் சிசி க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு சேனல் ரீமேப் RGB அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா Y கொடுத்துருங்க. தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா G கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. போயிட்டு கலர் அண்ட் லைட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பிரைட்னஸ் ஒரு கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா +2 வச்சுருங்க. கான்ட்ராஸ்ட் +2 வச்சுருங்க. அகைன் ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. சேம் கலர் லைட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் ஆர் வைப்ரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் -60 கொடுத்துருங்க. நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். வைப்ரன்ஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. போய்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் லைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டாக கலர் டெம்பரேச்சர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 9000 கிட்ட கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9000 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் அந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. போய்ட்டு எக்ஸ்போஷர் ஆர் காமா அது ஆட் பண்ண போகிறோம். கலர் லைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 பாயிண்ட் கம்மி பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா -0.20 கொடுத்துருக்கேன். காமாலே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா 0.975 கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நம்ம ஃபஸ்ட் இருந்த இமேஜுக்கும் இப்போ இருக்க இமேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNGன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுங்க. காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பற்றின தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.